இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராமண்ண மாலை போடலையா. நான் சொல்லிடுறேன், நான் மாலை போடலையான்னு கேட்டியா. அப்பா வந்து இறந்து போனனால 1 இயர் வந்து நாங்க சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் மாலையை போட போறோம். எப்பன்னு நாங்க லேட்டா சொல்றோம். மாலை போடுறாரு இந்த வருஷம் எப்பன்னு லேட்டா சொல்றோம். ஓகேவா? எப்ப இந்த 3வது வருஷம் கண்டிப்பா தடை இல்லாம கண்டிப்பா போட்டு நான் மலைக்கு கண்டிப்பா போய் ஐயப்பனை பார்க்காம இந்த வருஷம் போகாது. எனக்கு கண்டிப்பா இந்த வருஷம் வந்து முடிஞ்சிருச்சு. 2026 வந்து கண்டிப்பா ஐயப்பனை பார்த்துருவேன். அதே மாதிரி 2027 ஐயப்பனை பார்த்துருவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களை வர சொல்றாருன்னு நினைக்கிறேன், என்னைய வர சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப இல்ல, அடுத்த வருஷத்துல கண்டிப்பா நான் வந்து ஐயப்பன் கோயில் போவேன். ஏன்னா வந்து இந்த மாசம் லாஸ்ட் 27ஆம் தேதி தான் பாட்டிக்கு வந்து நாங்க வந்து சாமி கும்பிட போறோம். அந்த ஒரு வருஷம் திரும்பினதுக்கு அப்புறம் நமக்கு அடுத்து உடனே மாலை போடலாம். நம்ம மனசுல வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டோம், அதை சாப்பிட்டோம், அந்த ஏத்துக்க மாட்டேங்குது. ஒரு நாள் நம்ம என்ன மாலை போட போறோம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரனால ஓகே பரவாயில்ல, ஐயப்பனுக்கு மாலை போட்டு நம்ம முருகனுக்கு மாலை போடணும், ஐயப்பனுக்கு போய் பார்த்துட்டு வந்து அதுக்கு முருகனுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அது என்னன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ எதுக்கு பாத்தீங்கன்னா வருஷம் நம்மளோட ஐடியில வந்து எப்படின்னா நம்மளுடைய ராமயோகா சேனல் யூடியூப் சேனல் வந்து வருஷம் கண்டிப்பா நம்ம வீட்டுல நடக்கிற பஜனையை கண்டிப்பா போட்டிருப்போம். இன்னைக்கு வந்து அண்ணன் வீட்டுல அத்தாச்சி வீட்டுல நடக்க போற பஜனையை நம்ம போட போறோம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா எங்களுக்கு ஒவ்வொரு வருஷமா நான் 2 வருஷமா பஜனை போச்சு நம்ம ஐடியில போட்டிருந்தோம். எல்லா சாமி பக்தர்களுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரொம்ப ஸ்பெஷலா இந்த வாட்டியுமே வந்து கருப்பு சாமி நிறைய வர்றாங்க. அதனால வந்து இந்த வருஷம் நம்மள கூப்பிட்டுருக்கா. அது ஐயப்பனா சிந்து பண்ணா அக்கா வீட்டுல வந்து கூப்பிட்டுருக்காங்க. நம்ம கன்னி பூஜை அவர் முதல் வருஷம் போட்டுருக்காங்க. நம்மள கூப்பிட்டுருக்காங்க. நேற்று கண்டிப்பா நீங்க வரணும் அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம வந்து அதனால வந்து காலையிலேயே 10:30க்கே நாங்க கிளம்பிட்டோம். அங்கேதான் மதியம் பஜனை வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேரை மீட்டும் பண்ண போறோம். கண்டிப்பா வீடியோல ஃபுல்லா பாப்பீங்க. நிறைய கருப்புசாமி வேஷம்லாம் போட்டு ஆடுறேன்னு சொல்லியிருக்கா. நீங்க வாங்க, உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் நான் அந்த பஜனையுமே போட்டுற முடியாதா அப்படின்னு ஏங்குறேன். பட் வந்து பஜனை வந்துருச்சு. அடுத்த வருஷம் நம்ம வீட்டுல ஆமா, அடுத்த வருஷம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டுல பஜனை கம்பல்சரி. ஏன்னா மயிலனுக்கு மாலை போட்டு கன்னி பூஜை பெருசா நடத்துவேன். 2027 கார்த்திகை மாசம். ஆமா, கண்டிப்பா இங்க நம்ம வீட்டுல நடக்கும். 26 கார்த்திகை மாசம் வந்து மகிழனுக்கு மாலை போடுவா, ராமன் போடுவா, சிந்து போடுவேன், கருப்பு போடுவேன். எல்லாரும் வந்து கன்னி சாமியா இருந்து இந்த வீட்டுல வந்து கன்னி பூஜை வேற லெவலா மாடி. போன வருஷம் நடத்த முடியல. போன வருஷம் மயிலனுக்கு போடலாம்னு ஒரு ஆசை இருந்துச்சு. பண்ண வீட்டுல சிம்பிளா பண்ணோம். அதுவே ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. ஆனா பஜனை போன வருஷம் நடந்துச்சு. பட் சிம்பிளா நடந்துச்சு. முக்கியமான ஐயப்பனுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி நம்ம பண்ணோம் போன வருஷம். எங்க அத்தாச்சியோட ஃப்ரெண்டு வந்து பண்ணி கொடுத்தாப்புல, ராகுல் அண்ணன். ஆமா, அவர் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த வீட்டுக்கு வந்து பண்ணலையே அப்படின்னு ஒரு ஏக்கம். அடுத்த வருஷமும் நம்ம வீட்டுல பெரிய டெக்கரேஷன் பண்ண போறது எங்க ராகுல் அண்ணன் தான். வருஷம் அவர் தான் பண்றாரு. அதே மாதிரி அடுத்த வருஷம் இந்த வீட்டுல வந்து அவர் பண்ணல. இன்னும் இந்த வருஷத்துல வந்து போன வருஷம் பண்ணாங்கம்மா, சிம்பிளா பண்ண அபிஷேகம் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணல. ஆனா அடுத்த வருஷம் கண்டிப்பா அண்ணன் வந்து சூப்பரா பண்ணி தருவான்ற நம்பிக்கை இருக்கு. இந்த வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐயப்பன் கன்னி பூஜை ஒரு vlog பார்க்க போறீங்க. செம்மையா இருக்க போது. யாரும் சாமி வர போகுதுன்னு தெரியல, அக்காக்கு வருவாங்க தெரியல, சிவாலாம் வர என்ன பண்றாங்கன்னு தெரியல. பாக்கலாம், வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் புதுசா ஆக்டிவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அவங்க நிக்கலாம் போலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. நாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 32 inches வரும். வேணும்னா உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க, டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ये महामारी पंबर मनुष्य वाला
சுவாமி போய்வா என்று சொல்லுகிறேன். இறைவா பிரபு பயப்படலே. என் சொல்ல மீறி என் வாய்ப்படியை கலந்த போதே என் மனைவி இறந்து விட்டார். என் பரம எதிரி தச்சனை மகள் டாக்டரை தான் இப்போது வந்திருக்கிறார். ஒரு முறை என்னை தங்கள் மகள் என்று சொல்லாதீர்கள். அவர் எனக்கு தந்தை மன்ன யாருக்கு மரணம் வந்த என்று ஊரிலே சொல்லிவிட்டு அவர் யாரும் முடியாமல் போகட்டும் என்று சமைத்து விட்டு வந்தேன். உன் காலமான ஒன்று செய்யார். எல்லா ஏவப்பட்டலுக்கு ஜீவபக்தன் இந்நேரம் தச்சனை பரிவாரி ஞானத்தையும் அழித்திருப்பார். எப்படியோ சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரை தவறை உணர்ந்து விட்டேன். மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள். மனதால் வாக்கால் காயத்தால் முற்கால் உனக்கு மன்னித்தே கிடையாது. போக மாட்டேன். உயிரிட்டால் உங்கள் திருவடியில் விரைவிருக்கிறது. இந்த இடத்தை விட்டு புறப்படவும் என்னால் பிரிந்திருக்க முடியாது. கிடையாது. என்னோடு சேர்ந்து வாழும் வாக்கியம் இங்கே உனக்கு செய்வது மனித இனம், மன்னிப்பது தெய்வீக குணம் என்று உலகிற்கே உபதேசம் செய்த தாங்களாய் பேசுகிறீர்கள். உன் தவறுக்கு மன்னித்தே ஈசரே, என் துறையில் உன்னால் ஒரு காலம் தனித்து இயங்க முடியாது என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளும். சக்தி ஆழத்தால் அறியாதே. கல்வம் சிவமயம். சப்தரிஷிகள், பூதகணங்கள் மற்றும் உங்கள் சகாக்கள் அனைவரையும் அழைத்து கேளுங்கள். சக்தி இல்லையே சிவம் இல்லையே
எடுத்துட்டேன். எடுங்க நல்ல சொல்லாதீங்க எங்க சொந்தக்காரங்க சுவாமி சரணமையப்பா எங்களுக்கு அற்புதமாக
மாம்பழ பகவானே அறிவோம் சாமியே பச்சை புள்ள சாமி பம்பையில பிறந்த புள்ள பம்பையில பிறந்த புள்ள சாமி பறந்தாம பெற்ற புள்ள சாமி ரொம்ப மங்கள பூஜையா கட்டை மேளவா கதகளி ஆட்டவா திருவீதி ஊர்வலமா சத்திய ஜோதியா சரங்க ஜருபனா சாமி ரொம்ப இந்த மைக்க போடுங்க
என்ன பண்ண போறீங்க? ஒன் வேலை ஸ்டார்ட்டு. காலையிலேருந்து கஞ்சி குடிக்கல, காலையிலேருந்து சாப்பிடலையா? காலையில் இப்படி சாப்பிட மாட்டேங்க. எப்படி இருந்துச்சு வைப்லாம்? நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருந்துச்சு, முடிஞ்சிச்சு நல்லபடியாக. வைக்கலையே இல்லை, மாலை போடலையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி, நெக்ஸ்ட் டைம் மயிலை பங்கமாக பண்ணுறோம். இதுக்கு தைப்பூசத்துக்கு போகிறீங்க, அடுத்த வருஷம் பண்ணுறேன். 5ஆம் மாதம் கிளம்ப. ஆமாம், வீட்டுக்கு வந்துட்டோமா? வீட்டுக்கு நல்லபடியாக வந்து ஏதோ வருஷம் நம்மளை வந்து ஐயப்பன் கூப்பிட்டுருவார் எங்கே இருந்தாலுமே அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான, நாங்கள் இந்த மாதிரி பார்த்தது இல்லை. நான் எதில் அது கருப்பசாமி நாடகம்னா நாங்கள் பார்த்துருக்கோம். பஜனை எப்படி நடந்து நான் பார்த்தது இல்லை. வேற லெவலா பண்ணாங்க. கருப்பசாமி பேர் எனக்கு உடனே ராம் பேர் வச்சா ராமன் அந்த பேர் மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற யார் பேரும் எனக்கு தெரியாது. அந்த 3 பேர் பண்ணியிருந்தாங்க. விஜய் டிவி புகழ் தமிழ்ல ரீசெண்டா நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க. விஜய் டிவில தான் ரீசெண்டா வந்து சூப்பர் சிங்கர்ல வந்து கருப்பசாமி பண்ணிருக்காங்க. இப்போ லெவலா இருந்துச்சு, சூப்பரா ஆடினாங்க, நல்லா ஃபயரா இருந்துச்சு. ஆமா, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்படியே பாக்குறதுக்கே நம்மளுக்கு படபடன்னு எனக்குலாம் வந்து எங்களுக்கு கொடுத்தது வந்து எங்க அத்தாச்சி தான் கொடுத்துச்சு. ஆமா, வீடியோல கூட எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மள வந்து நிறைய பேருக்கு பட் இந்த வருஷம் நம்ம ஐயப்படம் பார்க்கலையே, ஏன் பார்க்கலதான் பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி தான் ஒரு இருந்துச்சு எங்களுக்கு. உண்மையாவே இந்த மூமெண்ட் ஐயப்பனம் மட்டும் இல்லாம அந்த கருப்பரை பார்த்தது, 2 சின்ன கருப்பனையும் பெரிய கருப்பனையும் பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷம். அக்காவுக்கு தான் சாமி வந்துருச்சு, அதாச்சும் நம்மளோட சுபா அக்காக்கு. அவங்க பேருமே சுப்புலட்சுமி அக்கா பேரு. ஆமா, அக்கா அவ பேரு சுபான்னு தான் நாங்க சொல்லுவோம். அவளுக்கு தான் சாமி வந்துருச்சு. மற்ற எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்துட்டோம் அப்படிதான் சொல்லலாம். சிவாலாம் செம்ம கண்ட்ரோல், பள்ள கடிச்சுக்கிட்டு நின்றா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்குலாம் படப்படம், அந்த மியூசிக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்துருது, அந்த வைப்ரேஷனே வந்துருது. அண்ட் வந்து செம்மையா மூமெண்ட் முடிச்சு. நாங்கள் இதை விட ஏன் மாலை போடலைன்னு நம்ம வந்து தீட்டுக்கார வீடாகி போயிட்டோம். ஏன்னா நம்ம வந்து மாலை போடக்கூடாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, மலை ஏறக்கூடாது. முக்கியமாக பெரிய கோயிலுக்கு மலை ஏறக்கூடாது, அதனால இந்த வருஷம் போடலை. ஆனா வருஷம் வந்து 27ஆம் தேதி திரும்புது. அதுக்கு கொஞ்ச நாள்னால 1 மாசம் கழிச்சு நாங்க போட போறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப இந்த நம்மளோட பெரிய கோயிலுக்கே நம்ம போகக்கூடாது. ஆக்சுவலி இந்த பெரிய கருப்பண்ண சுவாமி கோயில் அந்த மாதிரி நிறைய பெரிய கோயிலுக்கு நம்ம போகக்கூடாது. அந்த மாதிரி முறை நம்ம அந்த மாதிரி தீட்டாயிருச்சு இல்லையா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதனாலே நாங்கள் எந்த கோயிலுக்கு போகிறதையுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப பெரிய பெரிய கோயிலுக்கு நாங்கள் போகிறதே இல்லை. இப்போ ரீசெண்டாக சிவா என்ன கோயிலுக்கு போனால், மாடப்புறமா என்னமோ கருப்பசாமி கோயிலுக்கு போயிருந்தாங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். பாய். நீங்களும் இந்த வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வருஷம் கலக்குறோங்க நம்ம வீட்டுல கருப்பு காளி கீழி எல்லாத்தையும் உள்ள இறக்குறோம். கருப்பு சாமி என்ன, கருப்பு சாமி மாரியத்த காளி எல்லாத்தையுமே இறக்குறோம். நம்ம வீட்டுல எல்லாருமே வர்றேன், நீங்க எப்பன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. கண்டிப்பா அடுத்த வருஷம் வேற லெவலா பெருசா பண்ணுவோம். மாடியில இருந்து இறக்குறாமா இல்ல சாமி அப்படி இங்க வேக்கப் போட்டு அப்படி கீழே இறக்கணும், வேற லெவலா இருக்கும். அடுத்த வருஷம் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு மகி கன்னிசாமியா மாலை போட போறான். எல்லாரும் வெயிட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வருஷம் வேற லெவலா நம்ம புது வீட்டில் 1 வருஷம் கொண்டாடிட்டோம். 2வது வருஷம் போன வருஷம் சிம்பிளா கொண்டாடி, இந்த வருஷம் பெருசா கொண்டாட போறோம். பார்த்துட்டு 2026 நம்ம வீட்டுல மாபெரும் கன்னிசாமி பூஜை நடைபெறும். எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டே இருங்க அடுத்த வருஷம். அந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க. நம்ம கூட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான தரமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.